வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற, என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? சொல்ல மாட்டா? இல்லங்க எங்க அம்மா 1/2 கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போடலையா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படியே யாராவது பார்த்தா கண்ணு பற்றும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேர வழியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, புடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். ஐயோ, பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டோங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன மறைக்கிற? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னவோ சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்கிறேன். என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? கிழமை சாப்பிட்டு அது துரத்திக்கிட்டு வருது. டேய், யாரா அது எங்க பெரியவர் அடிச்சது? டேய், தில்ல இருந்து என்கிட்ட வாங்கலாம். டேய் டேய், என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழம்பு இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? நான் வேற இந்த தடிய வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வேற என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே. நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல. பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி. அதனாலதான் நான் இப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? நில்லடி. நாய் தான் 4 காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது. நீ ஏன் அது பின்னால அலையுற? ஏய், என் கற்பனை பார்த்து நாய் நான் சொன்னேன். நாய் இல்லாம பின்ன என்ன அது? பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேன்னு சொல்றா. கேட்டுட்டு சும்மாவா இருக்க? விடாது போ. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். என்ன பாலாமணி திமிரா? சித்தின்னு மரியாதை இல்லாம பேசலையா கூப்பிடுற? ஒண்ணு என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா பாலாமணி, பொழுது விடிந்தா உங்க வேலையே பெருசா போச்சு. என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு எங்கடி ஊர சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்றா. போறதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. வேற கொண்டு இவனை கேளுங்க. பெருசாலி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மறி குழந்தை,
உன் வாய் நீளுது. மரியாதையா உன் சின்னம்மாகிட்ட போய் மன்னிப்பு கேளு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேணா தேவையா இருக்கலாம். நீங்களே அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி கால்ல விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போய் விடுவேன். ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாருது? சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? அடிக்காது. அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. பாருமா, என்ன பண்றது? இங்க பாருமா, ஆத்தா மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா. நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன். அம்மா எப்படியா காப்பாத்துமா. இந்த பாரு தாய், கண்ணு தருமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது வந்துங்க, நீங்க சட்டியை கவுத்திருந்தீங்களா, பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னான்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வேங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ, முத்தமா? நான் செத்தேன். ஹலோ, அத ஏன்டா லொட்டு லொட்டுன்னு தட்டுற? சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன். வாய் அதுல வச்சா பேச போற, தள்ளி நின்னு பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு. உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், வாங்க. என்ன கூப்பிடுறாங்க? வணக்கம் மாமா. ரொம்ப மரியாதையான பையன். மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை. பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி. அறிவட்டவன் என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். தலைவர்களே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து லீடிங் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கடா இது? இதெல்லாம் வச்சுக்க கூடாது.
அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க, டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவார். ரவீந்தர் ஐயாவுக்கு இந்த மாலை நல்ல கைதட்டுறியா? பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியபாலம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க. எனக்கு தெரியாதா என்ன? சரிதான். எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியபாலம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம எந்த சொத்து வித்தீங்க? பெருக்காளிக்கு பிறந்த பயல, இது ஒரு பேச்சுக்காக சொல்றதுதான்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாராய பெருமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா? மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையட வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடிய மாதத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். நண்பர் பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமா கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். கேச்சாரு பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கலங்க, என் பார்வையே அப்படித்தாங்க. ஆஹா, ஆமா இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? வாத்து முட்டை, வாத்து முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணும் வாத்து முட்டை இல்ல, சந்தையில வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆமா இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும், என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்காய் ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்புலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. சரியா இருக்குல்ல? குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கெல்லாம் பாக்குற? நமக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஐசுமா. பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்னுட்டு இருக்காரு, என்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்கட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐஸா கொடுங்க. நல்ல ஐஸா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை போட்டு கொடுங்க. காசு? காசா? எப்படி? என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு. ஐயோ பெரியவரே, பெரியவரே, ஓடி வந்து பாத்துட்டு வரீங்களே, வாங்க போய் புடிங்க.
மன்னிச்சிருங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆள பாருங்கிறியே, நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? சீ, இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நான் ஒரு அடிப்பேன் கிள்ளுவேன். உங்களுக்கு என்ன வயிறா இருக்கு? போங்க போங்க. என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க? கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பொஞ்சாதி 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பஞ்சாதி? உன் பொஞ்சாதி தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கைய காட்டினியா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது? சிவரா தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னம்மா சொல்றீங்க? அட, நீதானே அங்க நின்னுகிட்டு கூட கூடன்னு சொன்ன, காசு குடியா? அட காசு குடு. பெரியவரே, இது 2வது சம்சாரம். யோ, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வளையல் வாங்கினா, காசு குடியாப்பா. 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்டயா போய் சொல்ற? கல்யாணமே ஆகலையா? 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னதை எல்லாருமே பார்த்தோம். கல்யாணம் ஆகலன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பார்க்கறியா? என்னையா பேச்சு? புகுந்த ஆள் பெரியவரே, உமக்கு அறிவே இல்ல. இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. என்ன பெரியவரே, வயிற்றுல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாரு, கொலா புட்டு. அவராலதான் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒன்னால கூட வா. நல்லா அழுத்துடா. இந்த சாவி கொத்தை எடுத்து கொடுத்துட்டு போடா. என்னடா சாவி எடுத்து கொடுக்க சொன்ன, மேல வந்து விழற. நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? மானம் கெட்ட அக்கா, விவஸ்தை இல்லாத அப்ப, பத்தாதுக்கு நீ. என்ன 10 11 சொல்ல ஒத்துக்கிறேன். எங்க மாதிரி இல்ல பேசுறேன். எங்க உன் கை? மாணிக்கா, கையடா. எடுத்தா முடமாயிடுவனே, பரவாயில்லையா? என்ன ஏன் தம்பியா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனை மாமானு கூப்பிடணும், என்ன அம்மானு கூப்பிடணும். என்ன சொல்றீங்க? சொல்றாங்க என்ன மறி குழந்தை, இந்த தாய அம்மான்னு கூப்பிட. அம்மா தாயன பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட கூப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? யார கூப்பிட சொல்றீங்க? இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க. எங்க அக்கா பட்ட வேலைக்காரின்னு சொல்ற தங்க செல உருக்கி பார்த்தா உண்மை தெரியும். எச்சைய கூட்டி முழுங்கனாசமா பச்சை நரம்பு டிங்கன்னு நிக்கும். கண்ணாடி உள்ளம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் கூஜா தூக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. போஜனை இந்த ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜாக பரம்பரை. பெரிய தியாகி. இந்த அசிங்க பிடிச்சவளை நான் அம்மானு கூப்பிடவே மாட்டேன். அவ கொழுப்பு அடங்கணும்னா உடனே என் தம்பி கட்டி வைக்கணும். இப்ப முடிவு பண்ணுங்க. ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். பாலாவது கோலாவது கல்யாண தேதி சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? வந்தாவது போயாவது வாடா போலாம். நில்லு, நீ இல்லாம நான் இல்ல. வயசான உனக்கே எப்படி? நான் சின்ன பையன், எனக்கு எப்படி புரியுதுடா? முடிவு பண்ணிட்டேன். வர்ற 10 என்ன 10? நெத்தியில போடுற 10ஆம் தேதி உங்க 2 பேருக்கும் கல்யாணம். உனக்கும் மரிக்குழந்துக்கும் கல்யாணம். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார். என்ன இதெல்லாம் லஞ்சமா? இல்ல இல்ல, அன்பளிப்பு.
அன்பளிப்புங்கிற பேர்ல தான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க. அது வந்து சார், அது இருக்கட்டும். உங்களுக்கு காதலிக்கிறது எப்படின்னு தெரியுமா? நாயை விட்டு விரட்டுறது, கத்திரிக்காய் தோட்டத்துல சட்டியை கவுத்துக்கிட்டு மிரட்டுறது, சந்தையில கொள்ளையடிக்கிறது. ராட்சச காதலா இருக்க. நான் இப்படி ஒரு காதல் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ தப்புதாங்க. என்ன நீங்க தப்புதான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப உங்களை விட்டு எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கும் வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க. அப்போ நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா? முடியாதுங்க. தம்பி, இந்த விஷயத்தையாவது உன் அண்ணன் கிட்ட சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். என் வீட்டுல என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சொல்லிடுறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சொல்லிடுறேன். மாப்பிள்ள மைனர் மாணிக்கம். சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன். சொல்லிடுறேன். அது என்ன ஊர்வலம் தெரியுமா? என் சாவு ஊர்வலம். சொல்லு. ஆமாப்பா, இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காகத்தான். அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும். இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன். அண்ணே, அண்ணே, எங்க வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரும் அண்ணியா வர முடியாது. இது சத்தியம். அண்ணே, இந்த தங்கம் வாத்தியார் மாதிரி சாதாரணமா சத்தியம் பண்ண மாட்டான். பண்ணிட்டா நினைத்ததை முடித்தே தீருவான். கண்ணீரை துடைக்கிறேன், கவலையை விடுங்க. இப்ப நீங்க புறப்படுங்க. அண்ணே, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவாங்களா? ஐயோ, முதல்ல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயோ ஐயா ஐயன்னு சொன்னா எப்படி பெரியவரே? சின்ன பையா, இதுக்கு என்னதான் செய்ய சொல்ற? கரெக்ட். என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அது மாதிரி கேளு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வரேன். நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட, கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் தங்கமே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது என்னால முடியாதுப்பா. அண்ணே அண்ணே, அண்ணன் வந்துட்டு இருக்காரு. நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க. போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன வாங்க போங்கன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே? அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா? இல்ல நான் அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மள பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க, ஆனா நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மள வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு? என் சாவுக்கு. நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேங்க. வரேங்க.
என்னங்க? இங்க பாருங்க. எங்க போறீங்க? எனக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ விரும்பல. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீங்க சாக கூடாது. ஏன்? நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்காக உயிரே விட துணிஞ்சிட்டீங்க. நீங்க சாகவே கூடாது. கருங்குயில் ஏன் பாடுதோ